ஓகே சார். இப்ப நிறைய பேர் வந்து இந்த சினிமா ஃபீல்டு, இந்த மீடியா ஃபீல்டு நோக்கி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அது அமைய மாட்டேங்குது. அது யோகம் பொறுத்து தான் நடக்குமா, இல்ல அவங்க ஆல்ரெடி திட்டமிடப்பட்டிருக்குமா அவங்க வாழ்க்கையில? இல்ல, யோகம் திட்டம்ன்றது எல்லாமே ஒண்ணுதான். அவங்க ஜாதகத்துல கன்னி ராசியிலயோ அல்லது மீன ராசியிலயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அவங்க மீடியாக்குள்ள போலாம். அவங்க ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தா அவங்க சக்சஸ் ஆகலாம். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த மாதிரி சிந்தனை இல்லாதவங்க மீடியாக்குள்ள போக மாட்டாங்க. நிறைய பேர் மீடியாக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு கோச்சாரங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆனப்ப வெளியே வந்துடுறாங்க. அப்ப மீடியாக்குள்ள போறவங்களுக்கு இந்த மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்து மீடியாக்குள்ள போறதுக்கான அதிர்ஷ்டம் இருந்து போறவங்க ஜெயிச்சிடறாங்கன்றதான் பார்க்க முடியும். இந்த பொய்யான நாடி ஜோதிடர்லாம் இருக்காங்களே, ஒரு சிலர் ஏமாத்துறது, மக்கள் அதை நம்பி ஏமாறாங்க. ஆனா அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படி யாரையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நானே வந்து நிறைய பேருக்கு பொய்யான ஜோசியரா தெரியலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நானே இப்ப நீங்க என்ன பலன் கேட்க வரீங்க, நீங்க நினைச்ச மாதிரி பலன் சொல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் போனேன் சார், நான் நினைச்ச மாதிரியே அவர் பேசல அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பொய்ன்றதா நன்மைன்றதான்றதை விட இங்க அவங்களுடைய கிளைண்ட பொறுத்து இருக்குது. நிறைய பேருக்கு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஜோசியர்கள் நல்ல ஜோசியர்கள். இப்ப என்கிட்டே வந்து ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துட்டு நான் பரிகாரம் சொல்லன்றதுனால உங்களுக்கு ஜோசியமே தெரியாதான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க மைண்ட் செட்டுக்கு இன்னொரு ஜோசியக்காரர் நல்லவர். அப்ப அவங்க அவங்களுடைய தேவையை பொறுத்து. ஏன்னா இங்க வந்து கடத்தலுள்ள 1000 கடை இருக்கு. ஒருத்தருக்கு இந்த கடை பிடிக்காது, அதுக்கு அவர் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. அந்த கடை ஃப்ராடு கடைன்னு சொல்லுவாரு. ஒருத்தன் வந்து அதுதான் நாணயமான கடைன்னு ஒருத்தன் மனசுல வச்சிருப்பான். அப்ப அவங்க உங்களுடைய தேவையும் அவங்களுடைய மைண்ட் செட்டையும் பொறுத்து. இப்ப நான் சொல்றேன் பரிகாரமே இல்லைன்னு சொல்றேன், என்ன அசிங்கமா கேவலமா திட்டிட்டு தான் இருப்பான். இந்த கமெண்ட் திட்டுவான். அதுக்காக நான் ஃப்ராடு நான் அப்படியே எல்லா ஜோசிகாரங்களும் சொல்றாங்க. நான் சொல்றது எந்த ஜோசிகாரங்க உங்களுக்கு வாழ்க்கையை மாத்தி தரேன்னு சொல்றாங்களோ அவங்க சரியில்லாத ஜோசியர்ன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்களால வாழ்க்கையை மாற்ற முடியாது. ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்ப எல்லாம் மாறும், இது மாதிரி மாறும், அது வரைக்கும் இப்படி பண்ணிக்கணும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள நீங்க நம்பலாமே தவிர யாருடைய வாழ்க்கையும் யாராலும் மாற்ற முடியாது. இது மட்டும் தானே தவிர மீது எல்லாம் ஆளுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ ஒரு யூடியூப்னா எந்த யூடியூப் பெஸ்ட்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க யூடியூப் தான் சொல்லுவீங்க இல்லைங்களா? அது மாதிரி ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃப்ராட் புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க, 5000 10,000 500 1000 50 கொடுக்குறீங்க. அதுக்கு மட்டும் அவர் பலன் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஓகே. அவர் உங்களை 50 ரூபாய்க்கு வர வச்சுக்கிட்டு 50,000 ரூபாய்க்கு பில்லு போட்டாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்றாங்க.